ஒரு ஆளுக்கு வந்து கரெக்ட்டா எப்படி வந்து பில்லோவ நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இத பாருங்க. ஸோ நான் இந்த மாரி 2 பில்லோ வைக்கக்கூடாது. வச்சா இந்த மாரி வளையும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? இந்த மாரி பில்லோ இல்லாம இருந்தாலும் இந்த மாதிரி வளையும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பில்லோ வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைனல் கார்ட அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பில்லோ ரொம்ப சின்னதாவும் இப்படி அமுக்கிட்டு இல்ல, ப்ளஸ் ரொம்ப பெருசா இப்படி சாய்ச்சிட்டும் இல்ல. கரெக்ட்டா இருக்கு. ஸோ உங்களோட பில்லோவோட மெஷர் பண்ணும்போது, இந்த தோள்பட்டையிலிருந்து இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ரெடிமேட் பில்லோஸ் இந்த மாரி விக்குதுல்ல, சர்வைக்கல் பில்லோன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வைக்கல் பில்லோஸ் வந்து ஒரே சைஸ்ல இருக்கும். ஷோல்டரோட பிரெத் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வீட்ல இருக்கிற தலகாணியவே நமக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. ஸோ நெக்கும் ஸ்ட்ரெயின் ஆகாது, ஷோல்டரும் ஸ்ட்ரெயின் ஆகாது. மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட ரிலாக்ஸா இருக்கும்.